யாழி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு பக்கத்தில் கூடிய மஞ்சு விளை, அதுக்கு வடபக்கமாக இருக்கக்கூடிய வடகரை அப்படிங்கிற ஊர். இந்த வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்க கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 வருடம் பழமையான பத்ரகாளி அம்மன் கோவில். இந்த கோயிலோட மூலஸ்தானம் இங்கே இருந்து தான் இந்த கதை தொடங்குது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, மந்தகார சுடலை அவரோட வரலாறு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதையோட நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவி வேட்டி கட்டி சாமி கும்பிட்டால ஒரு நபர் நிற்கிறார் இல்லையா, அவர் தான். அவரோட பேர் சுப்பிரமணியன். அவரை சுற்றி தான் இந்த கதை நகலப்போகுது. ஏன்னா அவரோட உடம்பில் 21 தேவாதைகளும் குடியிருக்குது. அவர் அந்த 21 காவல் தெய்வங்களையும் சுமக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே வேறு மதத்துக்கு மதம் மாறிட்டாங்க. இவருமே வேறு மதத்தில் இருந்தவர் தான். அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் மந்தகார சுடலை அப்படிங்கிற சாமி வழிபட்டு வந்திருக்காங்க. களக்காடு ஊருக்கு மேல் பக்கமாக ஏதோ பச்சையாறு இருக்கு இல்லையா, அந்த பச்சையாறுக்கு வடபக்கமாக இருக்கிறதுனால அந்த ஊர் வடகரை அப்படிங்கிற பேர் கொண்டது. இந்த வடகரையில் தான் இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மொத்தமாக அப்புறம் சூழ்நிலை காரணமாக எல்லாருமே வேறு வேறு ஊர்களுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அதில் இவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஆற்றுக்கு தென்பக்கம் இருக்கக்கூடிய மஞ்சு விளை அப்படிங்கிற ஊருக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த பத்ரகாளி அம்மனுடைய மூலஸ்தானம் இங்கே தான் இருக்குது. அவங்க பரம்பரையாக இந்த இடத்த வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு சூழ்நிலை காரணமாக இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே வேறு மதத்துக்கு மதம் மாறிட்டாங்க. இவங்க வழிபட்ட இந்த தெய்வங்களும் கட்டில் இருந்திருக்குது. இதில் இந்த மந்தகார சுடலை கட்டில் இருந்ததுனால அவங்க அதை வழிபட முடியலை. அதனால் அவங்களோட குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள். ஒரு கட்டத்தில் இந்த சுடலை மாடன் அந்த கட்டெல்லாம் அவிழ்த்துக்கிட்டு வெளியில் சுப்பிரமணியன் இவரோட உடம்பில் இறங்கியிருக்காரு. இறங்கி அவரோட உடம்புலேருந்து குறி சொல்லியிருக்கார், நீ என்னுடைய கோமரமாக இருந்து நீ சாமி ஆடணும், என்னை வழிபடணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த மந்தகார சுடலை காட்சி கொடுத்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தன்னை சொன்னதை அவர் கேட்டுக்கிட்டு அவர் திரும்ப தாய் மதம் திரும்பியிருக்காரு. திரும்பி இந்த மந்தகார சுடலை அவர் வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. வழிபட ஆரம்பிக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் நிறையா சுபிட்சங்கள் நடந்ததுனால அவருக்கு தனியாக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மஞ்சு விளை ஊருக்கு மேல் பக்கமாக உய்காட்டு சுடலை, இந்த சுடலை மாடனுக்கு வட பக்கமாக ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல இந்த மந்தகார சுடலைக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்காரு. 2024 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த வருடம் தான் முதல்ல கொடை கொடுக்குறாங்க. இந்த மந்தகார சுடலைக்கு கொடையை இவர் ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் நடத்துகிறாரு. ஊர் பெரியவர்களுடைய ஒத்துழைப்போடையும் அவங்களுடைய ஆதரவோடையும் இந்த கொடையை இவர் தனிப்பட்ட முறையில் நடத்துகிறாரு. இந்த கொடையில் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த தெய்வம் இவரோட உடம்பில் இறங்கி இப்போ இவர் கோமரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த வருடம் முதல் வருட கொடை நடக்கிறதுனால அந்த கொடைக்கு புனித நீர் இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த மூலஸ்தானத்தில் இவங்க இப்போதைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொட்டு மேள முழக்கத்தோட கொம்பு வாத்தியங்களோட இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலிருந்து அவர் வாக்கு கேட்டு இந்த கொடையை தொடங்குறாங்க. அந்த அம்மனும் இறங்கி அவருக்கு அருள் வாக்கு கொடுக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே உடம்பு சிலிர்க்குது, புல்லரிக்குது. தெய்வங்கள் கண்ணுக்கு முன்னாடி இறங்கி அருள் வாக்கு சொல்கிறது நம்முடைய மதத்தில் மட்டும்தான் நடக்கும். அது இந்த கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி இந்த மந்தகார சுடலை இப்போ ஆதாளி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, எங்கெங்கே இருந்து இந்த புனித நீர் எடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த மூலஸ்தானம் சொல்லி இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை அவங்க மூலஸ்தானமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடங்களில் நிறையா பார்த்திங்கன்னா இதோடைய எச்சங்கள், அவங்க முன்னோர்கள் வழிபட்ட எச்சங்கள் இங்கே இருக்குது. அதையெல்லாம் இவங்க ஞாபகார்த்தமாக திரும்பவும் ஞாபகப்படுத்தி வழிபாட தொடங்குறாங்க.
இப்போ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்தால எங்கே போகணும் போல பார்க்கலாம். என் தாயார் அந்த மாதிரி வா. சரியா? சாதம் மட்டும் கிடையாது, இங்கே தான் வா. இதுக்கு அடுத்து அங்கே. சரியா? என்னைய மாதிரி அவ்வளோ வருவா. சரியா? அடிப்பா. சரியா? 21 தேவை இருக்கு. என்ன அவஸ்தை பட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு தெரியும். ஒன்றுக்கு நிற்க விட மாட்டேன் யாரையும். சரியா? நான் எப்படி வந்தேனோ அதேமாரி அவன் வருவான். புரியுதா? இந்தா. சரியா? பிள்ளைகிட்ட வாங்கிக்க. நல்லாக்கி தான் இப்போ. சரியா? நீ கும்பிடு. சரியா? சொல்ல மாட்டேன். அடிப்பா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் இந்த மந்தகார சுடலை வந்து வழிபட்ட ஒரு இடம். முதல்ல பார்த்தது வந்து பேச்சியம்மன் கோயில். இந்த மந்தகார சுடலையுடைய வழிபாட்டு இந்த இடத்துல தான் நடந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து புல் முளைச்சி புதர் மண்டி பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. இதில் வந்து கோயில் இருந்த அடையாளங்கள் வந்து நிறைய எச்சங்கள் வந்து இதில் இருக்குது. பில்டிங்கை இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாமே இதில் வந்து அகழ்ந்து இருக்குது. இதில் கோயில் இருந்து அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பல வருடங்களாக நூற்றாண்டுகளாக வந்து இதில் வந்து வழிபாடு இல்லாமல் இந்த தெய்வம் வந்து இதில் முடங்கியிருக்குது. இந்த இடத்துல வந்து புனித நீர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து சீர் பண்ணி இந்த இருக்குல்லையா, இந்த இடத்துல தான் அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. கோயில் சிலைகள்லாம் இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து புனித நீர் வந்து எடுத்து அந்த புதிதாக கட்டியிருக்க கோயிலுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அவர் சுப்பிரமணியன் அவர் வந்து இந்த புனித நீர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தன்னுடைய சொந்த பந்தங்கள் ஊர் மக்களோட கொட்டு மேள முழக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாரம்பரிய முறைப்படி புனித நீர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதர்மண்டி போய் கிடக்குது. அவங்க சொந்த பந்தங்கள் யாருமே வந்து இந்த இடத்துல அவங்க இல்லை. எல்லாருமே ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அந்த வழிபாட்டு இடம் மட்டும் இன்னும் வந்து அப்படியே இருக்குது. புதர் மண்டி போய் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு தரை மட்டத்தில் வந்து இந்த கோயில் இருந்த இடம் வந்து அப்போவே இவ்வளோ உயரமாக இருந்திருக்குது. இப்பவும் அதே உயரத்தோடு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் கண்ட காட்சி வந்து ஒன்று ஆச்சரியப்பட வச்சுது. இதில் வந்து ஒரு ஆண் பனையும் பெண் பனையும் இருக்குது. 2 பனை மரம் வந்து ஒரே இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புத காட்சி வந்து எங்கேயுமே இருக்காது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா பனைமரம் அப்படிங்கிறது பத்ரகாளி அம்மனுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. ஏன்னா சான்றோர்குல மக்களுக்கு புலிப்பால் கொடுத்து வளர்த்தவர் தான் அன்னை பத்ரகாளி அம்மன். நாராயணரார பிறவி செய்யப்பட்டு பத்ரகாளி அம்மன் கையில் கொடுத்து வளர்க்கப்பட்டவங்க தான் இந்த நாடார்குல மக்கள். அவங்களுக்கு தேவாமிர்தம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில பல காரணங்களால் அது தடைப்படும் போது அவங்களுக்கு அந்த தேவாமிர்தம் தொடர்ந்து கிடைக்கணுங்கிறதுக்காக பனை மரத்தை உருவாக்கி அவங்களுக்கு இந்த பனை மரத்துலேருந்து உங்களுக்கு இந்த அமுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து இந்த அம்மா வந்து அனுப்பி வச்சாங்க பூலோகத்துக்கு. பனை மரம் இவங்களுக்கு ஆண் பனை பெண் பனையாக இந்த இடத்துல வந்து நிற்கிது. இது ஒரு அதிசய காட்சி. அதனால தான் இவங்க குலம் வந்து தலைத்தோங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பனைமரம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பெரிய பனைமரமாக இருக்குது. அது வளர வளர இவங்களுடைய குலம் வந்து திளைக்கும். இப்போ ஒரு சுப்பிரமணியன் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி இந்த மந்தகார சுடலை அவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடத்துல இருந்து புனித நீர் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் மேலே அந்த மந்தகார சுடலை வந்து ஆதாரணை போட்டு இறங்கி இங்கே வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வேறு மதம் போனவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து தாய் மதம் திரும்ப மாட்டாங்க. இவருக்கு வந்து அந்த சுடலை மாடன் வந்து காட்சி கொடுத்து வரம் கொடுத்ததுனால அவர் நல்லபடியாக வாழ்கிறதுனால தன்னுடைய குடும்பத்துக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வழிபாடை வந்து தொடர்ந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. கோயில் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு யாழி டிவி சார்பாக அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம போயிருக்கிறோம்.
ஒரு தெய்வம் இருக்குன்னா அதை சுற்றி வந்து பல காவல் தெய்வங்கள் இருக்கும். அந்த காவல் தெய்வங்களுக்கும் திரளை கொடுத்து தான் அங்கேருந்து எதனாலும் எடுத்து வர முடியும். ஒரு திரளை கொடுத்து இந்த புனித நீரை எடுத்துக்கிட்டு இப்போ பயணப்படுறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த வடகரை அப்படிங்கிற ஊரில் பல சமுதாய மக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துலையும் ஒரு முன்னோர்கள் வழிபட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த கல்லுக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூமாலை எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. அதை பார்த்து அந்த பகுதி மக்களும் நிறைய பேர் வந்து இதை வழிபடுறதுக்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க எல்லாமே இந்த வழிபாடை வந்து இதுக்கு முன்னாடி பரம்பரையாக செஞ்சவங்க. அந்த இடத்துல வந்து வழிபடுதாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்து அந்த இடத்த வந்து தேடி வர்றாங்க. இதுக்கு 1 hour 1/2 மணி நேரம் ஆடும். இது எனக்கு தெரியும். சரியா? அப்படி இல்லைண்ணா அப்போ நான் இல்லைன்னா ஆடணும். சரியா? ஆடியா சொல்ல புரியுதா? இது அந்த காலத்துலேருந்து டைம் பிள்ளை பற்றிட்டு போனால் அதுக்கு என்ன கடமை செய்யணும். பம்பு 1000 அடி போட்டான், தண்ணிலாம் பார்க்கணையா சுத்தம் இல்லை. புரியுதா? மக்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். நீ 200 அடியில் இறக்கிட்டான். சரியா? என் 12 பங்காளியும் சேர்ந்து என் பிள்ளையை தான் பிடிச்சிருக்கேன். புரியுதா? எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஊர் அங்கேயும் காப்பேன். சரியா? இங்கே தான் வருவேன் மையம். புரியுதா? இனி யாரும் தடுக்க முடியாது. அடே முன்னாடியே வந்துருக்கு. எப்பவுமே பண்ண முடியாது, பண்ண முடியாது. சரியா? பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்.
பண்ணே மாட்டேன். வாழ்க்கை தான் பழக்கம், அழுதி பழக்கம். வர மாட்டேன்னா வர மாட்டேன். உங்க பேர் தானே எங்க போனாலும் எனக்கு தொடங்குது சொல்லி. இப்போ நீ என்ன தப்பு பண்ணா சொல்லு. நான் எது தப்பு பண்ணல, தெரியாம தான் செய்யறேன். இந்த வீடு கட்டி. அப்போ என்னோட பாய்ச்சல் இருக்குல்ல, வீடு இருக்கு தெரியாம என்னோட பாய்ச்சல் இருக்குல்ல, அது தெரியாதுல எனக்கு. அப்போ நீ எல்லாம் என் மேல தப்பு பண்ணிட்டு உன் மேல நீ கெட்ட முத்திலே கேட்டுக்கணும்ல. தெரியாதுல அப்போ எனக்கு. நீ அப்ப தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. அப்ப கெட்டவங்க நான் இங்க எத்தனை வருஷமா இருக்கேன். வீடு இருக்கே அப்போ நீ கேட்கணும்ல, என்னோட பாய்ச்சல் இருக்குல்ல, எத்தனை அடி போட்ட பம்பு தண்ணி இருந்ததா, அப்ப நீ யோசிக்கணுமா இங்க யார் இருக்கா, வரதுக்கு முன்னாடி இங்க யார் இருக்கா, அப்ப நீ யோசிக்கணும். தான் இருக்கே 20 தேவதானம் இருக்கு எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்லிட்டோம்ல. அப்போ இருக்கிறது எனக்கு வீடு கட்டணும் தெரியும். சரி இப்போ சேட்டை பண்ண முடியாதோ சேட்டை பண்ணாரு புரியுதா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணுமே செய்யண்டாம், நீ கேட்டதே போதும். நீ கோயிலுக்கு வா, நான் அங்க சொல்லுதேன் புரியுதா. நான் அங்கதான் கிளம்பி நிற்கேன். எனக்கு நீ வேலை செய்யணும். போ நல்லா கேட்குறியா. ஓ அப்படி போயிட்டே இருங்க. நான் எப்படி அதே மாதிரி செலவாக ஆக்கியிருப்பேன். நீ சொல்லது அந்த இடத்துல வச்சு யார் வரும் வருத்தப்படாத சரியா. 27 தேவை அங்கே இருக்கும், ஏதாவது நான் கும்பிட்டு வருவேன் சரியா. வருவேன் என்னைய மாதிரி நடக்கும் அது. நல்லா வைக்கேன் சரியா. நீ அங்கே வா, எனக்கு கோட்டைக்கு வா. அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி மஞ்சு விலைக்கு புனித நீர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த கோயிலோட வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம போகக்கூடிய இடங்களில் உள்ள கோயிலோட வரலாறுகளை நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இதுக்கு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை வரலாறுகளை நம்ம வெளிக்கொண்டரலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு கமெண்ட் வந்து தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நீங்கள் அப்படி காணிக்க செலுத்த